காத்தோடு காத்தா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோஸ் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடிட் பண்ணலாம். இதே வீடியோஸ் KineMasterலேயும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு வீடியோஸை நம்ம வந்து KineMasterலேயும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலைன்னா இந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேம் நேமில் 2 ஃபாண்ட் கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து நான் டைப் பண்ணுறது மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சம்டே டாப் ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு லோட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டும் இருக்கும், செகண்ட் இருக்கும். இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னென்னா செகண்ட் இருக்கக்கூடியது. ஓகேவா, அதில் வந்து நம்பர் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். செகண்ட் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சிப் ஃபைலாக தான் இருக்கும். இதை வந்து சிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைனை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நான் வந்து பிளாக் கலர் செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு கிரியேட் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ரொம்ப சூப்பராகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் இப்போ ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ. இந்த வீடியோஸ் எல்லாமே எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஈஸியாக எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து பேக்ரவுண்டில் என்ன வீடியோ செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 16:9 ரேஷியோவில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணி இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கரெக்டாக 4:5க்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இதை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆடியோ சாங்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா, சாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேக்ரவுண்டுக்கு என்ன சாங்ஸ் ஆட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங்ஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஐக்கான் போல் இருக்கும். ஓகேவா, லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து சாங்ஸ் வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ப்ளே ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட் லைனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபாண்ட் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபாண்டுக்குள்ளே நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 டாட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே இந்த பேஜில் வந்துடும். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 தான். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து பேஜில் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண ஃபாண்ட் இதுதான். இந்த ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா வீடியோட லாஸ்ட்டில்
பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னும் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதில் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து 2 லைனுக்காக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேயை வந்து கேப்ஸ் லாக் ஆக்கிக்கோங்க. ஆக்கும்போது அதான் உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கு ஒயிட் கலரே செட் பண்ணி இப்போ நான் டிக் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிரிக்ஸ் இப்படி இருக்குதா, இதை வந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு போய்ட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா, இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எவ்வளோ செகண்ட்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த டியூரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய செகண்ட்க்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்க்கு நான் வந்து கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, ஒரு 15 செகண்ட்க்கு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டு கொடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 17 செகண்ட்க்கு நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக எண்டு கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் லைன் எதில் கட் ஆகுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஸ்டாப் ஆகுது. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே போல் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு செகண்ட் லைன் வந்து எதில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் உங்களுக்கு ஸ்ப்ளிட் வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாப் ஐக்கான் கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் கொடுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே போல் எல்லா லிரிக்ஸையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெக்ஸ்ட் ட்ராயிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் இருக்கக்கூடிய ட்ராயிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ராயிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் எப்படி டாட் சிம்பிள் வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த கீ அனிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டில் வந்து 0.0 இருக்கட்டு எண்ட் அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 3.6 அப்படின்னு வச்சுட்டு ஒரு டாட் சிம்பிள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி போய்க்கோங்க. போய் வைக்கும்போது இதில் டாட் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காகவே விழுந்துடும். நீங்கள் வந்து ஒரு 20, 23 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அதாவது லிரிக்ஸை லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். எண்டு மட்டும்தான் நான் இங்கே வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செகண்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இப்போ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த செகண்ட் லைனை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காப்பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலைட் மோஷனில் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸ் லாக்கில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டரை கேப்ஸ் லாக்கில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் லிரிக்ஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேர்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 3 லைன் தான் நான் செட் பண்ணி காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்டையும் நான் வந்து கேப்ஸ் லாக் செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுலேயுமே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணல. என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டை இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பேஜில் இருக்கும். இதில் 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி எஃபெக்ட் அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அந்த எஃபெக்ட் இருக்கக்கூடிய பேஜை கிளிக் பண்ணி இதுலேயும் ஒரு 3 டாட் இருக்கும் டெலீட்க்கு பக்கத்தில். அதுலேயும் நீங்கள் வந்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் எஃபெக்ட் பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி திரும்பவும் பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தேர்ட் லிரிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் இருக்கும் பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸ்லேயே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி நம்ம வந்து பாதி செட் பண்ணிட்டோம். இனி வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லோகோ தான் ஆட் பண்ண போகிறோம். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ ஆல், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வீடியோவை இப்போ நான் செட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இல்லை ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து கரெக்டாக எப்படி செட் ஆகிருக்குன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கீழே வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து இதை ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாங் நம்ம செட் பண்ண அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் சவுண்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லைட் அண்ட் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இனினா லோகோ தான் ஆட் பண்ண போகிறோம். மிச்சம் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் நீங்கள் வந்து லோகோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 10 செகண்ட்க்கு வந்து நான் வந்து வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி எண்டு கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் எண்டு கொடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தான் போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜில் மேலே வந்து செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு குவாலிட்டி எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மேலேயே காணிக்கும். ஓகேவா, இதில் வந்து ஹெச்டி எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஆக்கி எக்ஸ்போர்ட்டிங் MP4 வீடியோ அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆட் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது வரை வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதாக காமிச்சிருக்கேன். இப்போ 100% வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். இப்போ நம்ம கேலரியில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகட்டும் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வீடியோ கொடுத்தாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் எல்லாம் காப்பி பண்ணவே வேண்டாம், ஈஸியாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, இந்த வீடியோஸை யாரெல்லாம் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணிங்களோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.